தமிழக மக்களுக்கு அன்பு வணக்கம். நான் தளபதி விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். நாங்க தளபதி விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழகமே இருந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? உங்களுக்கு நாங்க ஓட்டு போடல. தளபதி அப்படிங்கிற ஒரு முகம் இருக்குது பாத்தீங்களா? தளபதி அப்படிங்கிற ஒரு முகத்தை ஷேடோல இருந்து நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம். அவ்வளவுதான். நீங்க ஒவ்வொருத்தருமே வெற்றி பெற்று நாளைக்கு அசம்பிளிக்கு போறீங்க. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறப்ப தளபதி விஜய் அவர்கள் கூட நீங்களும் பதவி பிரமாணம் செஞ்சுக்குவீங்கன்னு தெரியும். அது இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்த சொல்லியே தீரணும். ஏன் அப்படின்னா அந்த தளபதி அப்படிங்கிற ஒரு விஜயின் அந்த நிலையில் வெற்றி பெற்றவர்கள் அந்த முகத்துக்கே நீங்க ஒரு களங்கம் விளைவிக்கும் போது நாங்க பேசுவோம். ஏன்னா சோசியல் மீடியாவில் தான் அவ்வளவு பெரிய எழுச்சியால் தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். காரணம், நாங்க இந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்காம போயிட்டோம்னா நமக்கும் ஊபிஎஸ்க்கும் என்னப்பா ஆச்சுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துல முட்டு கொடுத்து நின்றுகிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? வாரியர்ஸ் தடுத்து நிற்போம். யாருக்கு? தளபதி விஜய் அவர்களுக்கு ஏதாவது ஒரு களங்கம் நடக்குது அப்படின்னா அந்த முகத்துக்கு கெட்ட பெயரை நாங்க எடுத்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது நிதர்சனமான முன்னே. ஆனா இன்னைக்கு ஒரு 2 சம்பவம் நடந்திருக்குது. அந்த 2 சம்பவத்தை பத்தி கண்டிப்பா பேசணும். ஒன்னு, ராயபுரத்துல வெற்றி பெற்ற விஜய் தாமு அவர்கள் இன்னைக்கு பட்டகத்தை எடுத்து வச்சு இது பண்ணாரு பாத்தீங்களா? கேக் கட்டிங். அது எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதை நாம பேசியே தீரணும். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம முட்டு கொடுக்க போறதெல்லாம் கிடையாது. ஆனா நம்ம என்ன விஷயம் அதை நம்ம எடுத்து சொல்லுவோம். அதே மாதிரி ராமநாதபுரத்துல இங்க பசங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அப்படியே அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அதை பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவை நோக்கி செல்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சி வி சண்முகம் அவர்கள் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு தென்பட்டுங்க. அதை பத்தியும் கூட. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திருமாவளவன் ஐயா இருக்காரு இல்லையா? அவர் ஒரு குழப்பத்திலே இருக்கிற கிங் மேக்கர்னு சொல்லிட்டு அவர் உசுப்பேத்தி விட்டு அவர் என்னையாது நான் திராவிட முன்னேற்றத்துல சிவனையா இருந்தேன், தம்பி விஜய் பத்தி ஒண்ணுமே பேசலையா அப்படிங்கிற சில விஷயத்தையும் சொல்லி கூட்டணி சேருவாரா இல்லையா அப்படிங்கிற சூசகமா ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறார். அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்ணது சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கேக் கட்டிங் எடுத்துடலாங்க. ஒன்னும் பயமே கிடையாது. நாம தான் நம்ம ஏற்கனவே ஆளுங்கட்சி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது நம்ம நிறைய விஷயத்துல எடுத்து பேசணும். அதுல என்ன நடந்தாலும் சரி நாம இந்த ஒரு பொது வெளியில எடுத்து சொல்லும் போது இங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதே ஒரு நிமிஷம் நான் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில உட்கார்ந்து இருக்கு. இதே சம்பவம் நடக்குது. நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? நான் எல்லா இடத்துக்கும் தான் பொதுவாக சொல்றேன். பேசுவீங்களா மாட்டீங்களா? பேசுவோம் தானே? அப்ப பேசு. இன்னும் நம்மளுடைய விஜய் தாமு அவர்கள் இன்னைக்கு கேக் கட்டிங் பண்ணாங்க. இது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. ஆனா அந்த கமெண்ட்ல போய் பார்த்தா நான் ஏற்கனவே சொன்னேன், தளபதி விஜய் அவர்கள் ஒற்றை முகம் தான் அத்தனை வேட்பாளர்களோட ஷேடோவா நிழலா இருக்குது. ஆனா அந்த முகத்தை ஏன் இப்படி கேவலப்படுத்துறீங்க அப்படிங்கறதுதான். லயோலா மணி அவர்கள் அங்க அவர் பேச்சாளர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தமிழக வெற்றி கழகத்துல அவர் தெளிவா சொல்றாரு. அவருக்கு உணர்வு தெரியுது. அந்த வெற்றி அப்படின்னு ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன தலைக்கு ஏறிடும் எனக்கு புரியலைங்க. உண்மையிலுமே சொல்றேன். அப்படி என்ன தலைக்கும்? இதே செயலை நாளைக்கு பழக 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 இதே வளரும் இல்லையா? வளரும் தானே? அப்ப அந்த வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? யார போய் எங்க கொண்டு போய் பாதிக்கும்? மக்கள், நீங்க நானு நம்மள மாதிரி விஷயங்கள் தான் போய் பாதிக்கும். அதுதான் உண்மை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், இது ஒரு வெற்றி கழிப்பில் மட்டும்தான், அதாவது வெற்றி சந்தோஷத்தில் மட்டும்தான் செஞ்சாங்க அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்க முடியுது. எப்படி அப்படின்னா நாம விசாரிச்ச வரைக்கும் அவர் அப்படிப்பட்ட மனுஷன் இல்ல. அவர் தெரியுமில்ல, ஆட்டோ ஓட்டி அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து வந்ததை படிப்படியா வந்தவர் தான். ஆனா அவருக்கு அந்த நோக்கமும் கிடையாது. இது தெள்ள தெளிவா நம்ம சொல்லிட வேண்டியதுதான். ஆனால் இப்படி ஒரு செயல் நடந்திருந்தா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்திருந்தா நம்ம எடுத்து பேசுவோம். இது ஒரு தவறான செயல். ஆனா அவர் அந்த நோக்கத்தில் செய்யவில்லை அப்படிங்கிறதான். அவர் ஒரு வெற்றி கழிப்பில் அந்த ஒரு சந்தோஷத்துல அதை இது பண்ணும் போது அவருக்கு அந்த ஒரு இது வந்துருச்சு. ஆனா இது பாக்குறவங்களுக்கு அது தெரியுமா? நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம பையன் நம்ம விளையாட்டு போல எடுத்து கத்தி எடுத்துட்டு இப்படி இப்படிமா அது பண்ணும் போது நமக்கு ஓகே, நம்ம பையன் எதுவும் செய்ய மாட்டான். யார் நல்ல பையன், தங்க பையன், அருமையான பையன், அவன் செய்ய மாட்டான்னு நமக்கு தெரியும். நம்ம மனசுக்கு தெரியும். அதிகபட்சம் நம்ம ஒரு கிராமத்துக்கு தெரியும். அந்த கிராமத்தை தாண்டி சிட்டிக்கு போகும்போது இவன் யாருன்னே தெரியாது. நீ செய்யற செயல் அதே கத்தி எடுத்துட்டு இப்படி இப்படின்னா பாக்குறவன் என்ன நினைப்பான்? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அவரின் மனசு தமிழக வெற்றி கழகத்திற்கு எல்லாத்துக்குமே தெரியும். விஜய் தாமு அவர்களோட விஷயம். அதாவது அவர் என்ன பண்ணாருன்னா, கேக்கு செலிப்ரேஷன், அவர் பிறந்த நாள் நினைக்கிறேன், அவர் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவர் ஒரு வாழை கொடுக்குறாங்க. அந்த வெற்றி வாழ் கொடுக்குறாங்க. அந்த வெற்றி வாழ் அப்படி இழக்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்னமோ அவரோட செய்கையில் பாத்தீங்கன்னா அந்த வாழை வாங்கி வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா லயோலா மணி தான் ஏதோ ஒண்ணு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ காதுல சொல்ல, அவரு மறுபடியும் எடுத்த உடனே அது நம்ம ஒரு விஷுவலா சில இடத்துல பாத்துரும்ல, கேக் வெட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் வெட்டுற ஞாபகத்தெல்லாம் டக்குன்னு வந்துருச்சு போல. வாழை கொடுத்தோன்னே சரி பக்கத்துல கேக் இருக்குது வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் விளையாட்டுத்தனமாக ஒரு சந்தோஷத்தில் செஞ்சது மட்டும்தான் என்னால புரிஞ்சுக்க முடியுது விசாரிச்சு வரைக்கும். அதே மாதிரி லயோலா மணி அவர்களும் லயோலா மணின்னு அதான் தெரியும்
தெரியுமில்ல உங்களுக்கு. அவர் வந்து கூட வந்து சொன்னாரு இது தவறு. ஆனா சில விஷயம் உங்களுக்கு கிரிட்டிக்கலா தெரியும். ஒரு டக்குன்னு பண்ணும்போது அது வந்து ஒரு உந்துதல் வரும். அந்த வழியா வந்ததுதான் அந்த கேக் வெட்டிங், அந்த கேக் கட் பண்ணும்போது நடந்த விஷயங்கள். சோ எது எப்படி நடந்தாலும் இது ஒரு தவறான செயலா மட்டும்தான் நான் பாக்குறேன். பாக்குறவங்களும் அதே மாதிரிதான் பார்ப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தும் நம்ம இவ்வளவு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா இது வந்து யாருக்கு களங்கம் விளைவிக்கும்? கண்டிப்பா இது வந்து அவர் வீடியோ பார்த்தாருன்னா யாருக்கு களங்கம் விளைவிக்கும்? நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இது தளபதி விஜய் அவர்கள் தான் பாதிக்கும். பாருயா ரவுடி பையன், ரவுடி பையன் எல்லாம் கட்சியில வச்சுக்கிட்டு என்னையா பண்றாங்க? நீங்க ரவுடி பையனா? இல்ல அவர் வந்து ரவுடி பையனான்னு கேட்டேன். அவர் ரவுடிசம் கிடையாதையா, நல்ல மனசுக்காரரையா, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஆனால் இது மாதிரி செயல்கள் நீங்க செய்வதால் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் அத்தனை பின்தொடரும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதே மாதிரி ஒரு பிறந்த நாளில் இது செய்ய மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? யோசிச்சு பாருங்க. இது இதோடு நிறுத்திவிட்டு அவர் மேபி வந்து நாளைக்கோ நாளானைக்கோ பதவி பிரமாணம் இது மாதிரிலாம் நடத்திட்டு அவர் வந்து அவரே உண்மையை விளக்குவார் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இந்த விஷயத்த வந்து நம்மளுடைய எதிரிகள், எதிர்கட்சிகள் அதை எல்லாருமே எடுத்து வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள ஆட்டத்தை பாத்தீங்களா அப்படின்னு. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தில் தவறு நடக்கும் போது நாங்க பாத்துக்கிறோம் அந்த தவறை. அடுத்த தர நடக்காம எங்க செயல் இருக்குது. ஆனா உள்ள என்ட்ரி கொடுத்து அது ஒரு ஃப்ரேம் பண்ணி அதை ஒரு கெட்ட செயலா விடுறதுக்கு மட்டும் நாங்க விட மாட்டோம்ப்பா. அது மட்டும் தெள்ள தெளிவா இங்க சொல்லிக்கிறேன். இது மட்டும் கிடையாது, எந்த கட்சியா இருந்தாலும் சரி மாற்றத்தை நோக்கி நகர்ந்தோம், மாற்றம் கிடைச்சிருச்சு. அது எந்த கட்சி வந்திருந்தாலும் சந்தோஷம் தான். ஆனா அந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக வந்திருக்குது, அது ஹாப்பி, அதுதான் சந்தோஷம். அந்த கட்சியை நம்ம பாதுகாப்பது நமது கடமை. அவர்களை ஆள விடுவோம். கொஞ்ச நாள் ஆண்ட பிறகுதான் தெரியும் அவங்களோட என்ன செயல்னு சொல்லிட்டு. இன்னும் பதவி பிரமாணம் எடுக்கல. பதவி பிரமாணம் எடுத்து அவங்க போடுற கையெழுத்து, அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு 6 மாசமாவது ஒரு டைம் நம்ம கொடுத்தாதான் அவங்களோட செயல்பாடுகள், தளபதி விஜய் அவர்கள் என்னென்ன செயல்பாடுகள் செய்வார் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவா தெளிவு வரும். இதையெல்லாம் தாண்டி நீங்க உடனே ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்குமா? அதுதாங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு வந்து வேண்டுகோளா நான் வைக்கிறேன். ஏன் ரசிகர்கள் கூட, விஜய் ரசிகர்கள் கூட நீங்க இருந்தீங்கன்னா போட்டோ வச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களை வந்து அப்படியே தூக்கி பாருங்க, ரசிகர்லாம் இப்படிதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாம இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு நம்மளை நாமளே திருத்திக்கிறது நல்லது. அரசியல் படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் படுத்தணும் என்ன? ஒரு விவாதம் நடக்குதுன்னா அந்த கருத்துக்கு தனியான ஒரு பதில் கருத்து சொல்லணும். அதை தாண்டி அவனை அடிக்க போறது, வன்முறையில் ஈடுபடுறதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. அதுதான் அரசியல் படுத்தணும். அந்த அரசியல் படுத்துறது எல்லாமே நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கு. ஆனா நான் சொன்ன இல்லையா, அந்த திராவிட கட்சிகள்ல அங்கதான் அரசியல் படுத்த வேண்டி இருக்குது. அதுக்கான டைம் கொடுத்துருக்கோம், அவங்க அரசியல் படுத்திட்டு வரட்டும். ஆனா நாம இந்த தளபதி விஜய் வழியாகவே நாம ஏன் நல்ல ஒழுக்கத்தை கத்துக்கூடாது? இப்படி சின்ன சின்ன நம்மளோட விளையாட்டான விஷயங்கள்லாம் வந்து இவ்வளவு போகமா வரும்போது இதை செய்யக்கூடாது அடுத்த முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே திருத்திக்கிட்டே வர ஒவ்வொரு தவறையும் விளையாட்டுத்தனத்தையும் அப்படியே திருத்த கடைசியா தெளிவா வந்து பார்க்கும்போது ஒரு முழு மனுஷனா இருக்கும். அதாவது ஒழுக்கமுள்ள மனுஷனா நிற்போம். அதுக்கு முக்கிய காரணமா தளபதி விஜய் அவர்கள் இருப்பார். தளபதி விஜய் அவர்களின் ஒழுக்கங்களே, அவருடைய விஷயங்களே நம்மை பக்குவப்படுத்தும். நாம அடுத்த விஷயத்துக்கு போவோம், அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவோம். ஆனா தலைவனே மோசமா இருந்தா, அது தலைவன் மோசமா இருந்தா இத்தனை பேர் ஓட்டு போட்டு ஜெயிக்கவங்களா? யோசிச்சு பாருங்க. சோ அதனாலதான் தெளிவா சொல்லிக்கிறேன். இப்படிப்பட்ட விஷயம் தவறான செயலா இருந்தாலும் அது விளையாட்டு போக்கில் நடந்தது. அந்த விளையாட்டு போக்கை நாம இனிமேல் அதை வந்து பரவ விடக்கூடாது. நம்ம தமிழக வெற்றி கழகத்திலும் சரி, சார்ந்த ரசிகர்களும் சரி, தளபதி விஜய் அவர்கள் ரசிகர்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாம அடுத்த விஷயம் இது வரலாம். அடுத்த விஷயம் எதை எடுக்கிறது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் ஐயா வந்து ஒண்ணு சொல்லியிருக்காரு. நான் பேசலிங்கிறாரு. இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவு. சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவு எடுத்துருவோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மெஜாரிட்டி தேவைப்படுது. அதாவது சீட்டு கொஞ்சம் தேவைப்படுது. இன்னொரு 10 சீட் இருந்தா ஸ்ட்ராங்கா உட்காந்தோம்னா நாளைக்கு யாராவது, அதாவது நம்ம இப்ப தேவையான சீட்டை தாண்டி ஒரு 5 சீட்டாவது பேக்கப் வந்து நம்ம வச்சிருந்தா தான், கொஞ்சம் அதிகப்படியான ஒரு ஸ்ட்ராங்கான மெஜாரிட்டியோட நம்ம இருந்தா மட்டும்தான் நாளைக்கு ஏதோ ஒரு எம்எல்ஏ கழுத்தா கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அவன் ஓடி போறாங்களாம். அந்த எம்எல்ஏ ஓடி போகும்போது நம்ம ரிப்ளேஸ் பண்ணி ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும். அதனால ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம், ஸ்ட்ராங்கான எம்எல்ஏஸ் கவுண்ட் நம்ம வச்சிருக்கணும். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி போறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், சாரி நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நியூஸ் எல்லாம் பார்க்கிறோம். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, அங்க சலசலப்பு நடக்குது. ஒரு தரப்பு போலாங்கிறாங்க, இன்னொரு தரப்பு அதாவது பழனிசாமி ஐயா வந்து அடமண்டா வேணாம் அப்படின்னு சொல்ல தெளிவா இருக்கிற மாதிரி நம்ம நியூஸா பார்க்கிறோம். இது என்ன காட்டுதுன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சுக்கு நூறா அப்படியே உடஞ்ச கண்ணாடி மாதிரி வெளியே வருதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஆமாங்க. ஏன்னா பழனிசாமி அவர்கள் வந்து இதுவரைக்கும் வந்து பிடிவாதத்தோட இருந்ததுனோட விளைவு இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள், அதாவது எதிர்கட்சியா கூட அமர முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை கொண்டு போய் விடப்பட்டிருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சோ இனிமேலும் நம்ம வந்து புத்திசாலித்தனமா ஒரு நடவடிக்கை எடுக்கணும்.
புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் அப்படிங்கிறத சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து இன்னும் 5 வருஷம் விட்டோம்னா கட்சியில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து சோர்வடைந்து விடுவார்கள். அடிமட்ட தொண்டர்கள் இருந்து அடிமட்ட, அதாவது முன்னாள் வார்டு மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது விட்டுருங்க, அடிமட்ட தொண்டர்கள் இருந்து மேல வரைக்குமே வந்து சோர்ந்து போயிருவாங்க. அதனால அவங்களுக்கு குஷிப்படுத்தணும் அப்படின்னா நாம ஒரு அதிகாரம் சார்ந்த ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு தமிழக வெற்றி கழகம் அதிகாரத்தை நோக்கி செல்கிறது. அதற்கு நம்ம ஆதரவு தந்து நம்ம எல்லாருமே கூடவே இருந்தா மட்டும்தான் அது ஒரு சாத்தியமா இருக்கும் அப்படின்னு சி.வி. சண்முகம் அவர்கள் முடிவெடுத்து அவரு ஆதரிக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாமே கூடி ஒன்னா குழுமி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ் நியூஸ் பார்த்துட்டு வந்தேன். சோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அப்படியே வெளியே வந்தாங்கனாலும் பிரச்சனை இருக்குது. அது வந்து கட்சி ஒத்துக்கணும் இல்லையா தலைமை. சோ என்ன முடிவுன்னு தெரியல, ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி விஜயின் வெற்றியால் சுக்கு சுக்கு சுக்கா உடைஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய விடுதலை கட்சிகளோட தொல் திருமாவளவன் ஐயா வந்து, நானும் தம்பியெல்லாம் பேசவே இல்லைங்க, நீங்க வேற, நான் என்னத்த போய் பேசிக்கிட்டேன், அவரை தப்பால எதுவும் பேசலையே அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆனா அவரோட வீடியோவை எடுத்து போட்டு பார்த்தா அவர் வந்து RSS, பிஜேபி இவங்க கூட எல்லாம் வந்து அப்படியே ஒரு பி டீம் மாதிரி செயல்பட்டு இருக்காருங்க. அதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பேச முடியுமே பேசிட்டு இன்னைக்கு இல்லைங்கிறாரு. ஏன்னா தொண்டர்களை சமாதானப்படுத்தணும்ல, நம்ம அதிகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்க வந்து டிபெண்டன்சி தேவைப்படுது. விசிகா வந்து ஒரு 2-3 சீட் இருக்குதுல, 2 சீட்டுன்னு நினைக்கிறேன், 2 சீட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்ல. அப்போ மினிஸ்ட்ரியில இடம் வேணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணணும். அந்த டிமாண்ட் பண்றது இங்க இருக்கிற தொண்டர்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த தொண்டர்களும் எல்லாம் ஓடி போயிருவாங்க. ஏன்னா அங்க ஏற்கனவே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போயிட்டாங்க அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து இவரோட எழுச்சி நாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட செயல்பாடுகளை நம்பி இனிமேல் விஜய்க்கு எதிராக இருக்கிற ஓட்டுகள் தான் இங்க போட்டிருக்கு. இப்ப மறுபடியும் விஜய் கூட சேரும் போது அந்த யாரெல்லாம் விஜய் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லாத சூழ்நிலையில கூட போயிடும். நம்ம ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் இருப்பார். மேபி இவங்க 2 பேர் போறாங்க இல்லையா, இப்ப கொடுப்பாங்க இல்லையா ஆதரவு, அவங்க மட்டும் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத உண்மை. இருந்தாலும் என்னடா தமிழக வெற்றி கழகத்திலே இருந்துட்டு போறவங்களையும் எடுத்து விட்டுற போல இருக்க, இல்லைங்க, நமக்கு ஒரு உண்மையா சொல்லணும். அவங்களும் வர்ற மாதிரியும் தெரியல. இப்ப வன்னியரசு அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தலைமை முடிவெடுக்கும், அண்ணன் முடிவெடுப்பார், எழுச்சி நாயகர் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வந்தா சந்தோஷம் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஒரு கவுண்ட் இந்த 2 சீட்டு வச்சுக்கிட்டு நமக்கு இருந்தோம்னா நாளைக்கு 2 சீட்டு இவங்க கட்சி மாறி 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 வந்தவங்க இவங்க நாளைக்கே வந்து எனக்கு ஒரு விஷயம் நடக்கல அப்படிங்கும் போது ஆட்சி கவிழ்க்கிறதுன சாத்தியம் அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அதனால இவங்களை நம்புறது என்ன பொறுத்த வரைக்கும் தெரியல. மேபி தமிழக வெற்றிகளின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பிரில்லியன்டான ஒரு முடிவு எடுத்திருப்பார் அப்படிங்கிறத என்னோட ஒரு மைண்ட் சொல்லுதுங்க. சோ இது இப்படி என்ன விஷயம் நடந்தாலும் நம்மளுடைய நோக்கம் தளபதி விஜய் அவர்கள் சிஎம் சேர்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 5 ஆண்டு காலம் நல்லாட்சி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தவிர முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேர் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களுக்கும் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.